Hello, hi boys and girls. This is Vignesh. Welcome to our YouTube channel, The Cat Biscode. Okay, today topic இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேட்ல நேற்று வந்து ரெண்டு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட் அண்ட் மல்டி பேட் அது இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்டார்ட் மெக்கானிக்கல் ரீசன் எக்ஸசைஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம பேட் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு பேட்லேயே ரெண்டு கமாண்ட் நமக்கு பார்க்கலாம். ஸோ டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட் அண்ட் மல்டி பேட். ஓகே, டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேப்பர் சர்ஃபேஸோட வரும். ஸோ இந்த டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட் வந்து நான் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மோல்டிங் டிசைனில் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைலேருந்து உங்களுக்கு டைலேருந்து மோல்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா இருந்தால் உங்களுக்கு எதுவும் வராது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து டேப்பரா பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்க என்ன பண்ணலாம்னா டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை ட்ரா பண்றதுக்கு ஜஸ்ட் கோ ஃபார் ஒரு ஸ்கெட்ச் வேணும். இனிஷியலா ஒரு ஸ்கெட்ச், ஒரு சிம்பிளா நான் டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட்னா என்னன்னு சொல்றேன். ஜஸ்ட் நீங்க போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன்ஸ் 100 and 80. ஓகே, கொடுத்துட்டு நமக்கு ஸ்கெட்ச் வந்துச்சு. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட்னு இருக்கும். ஓகே, டிராஃப்டட் ஃபில்லட்டட் பேட். ஓகே, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா லிமிட். லிமிட் அப்படின்னா உங்களுக்கு எந்த சர்ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு டேப்பர் ஆகணும். நீங்க செலக்ட் பண்ற சர்ஃபேஸ்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எனக்கு டேப்பர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிளைனை செலக்ட் பண்றேன். இந்த பிளைனை நீங்க செலக்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் பேஸ் எடுத்துக்கும். இப்போ ஸோ ப்ரீவியூ கொடுங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த பிளைனை வந்து இதுதான் எனக்கு ஃபேஸ், இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன ஆகும்னா டேப்பரா போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக டேப்பரா போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணும்? 5 டிகிரி. ஸோ இல்லை எனக்கு 10 டிகிரி வேணும். ஓகே, நீங்கள் 10 டிகிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 10 டிகிரிக்கு ஆங்கிளா போகும், டேப்பரா போகும் பாருங்க. ஸோ இங்க இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேப்பரா போயிருக்குங்களா, ஸ்ட்ரைட்டா இல்ல. ஸோ உங்களுக்கு எல்லா 4 கார்னர்ஸும் உங்களுக்கு என்னன்னா அப்படியே டேப்பரா போயிருக்கு. இதுதான் என்னன்னா டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட். ஸோ ஓகே, இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அகைன் Control Z பண்ணிட்டு again go for draft filtered pad, select the sketch. sketch select பண்ணிட்டு அதே மாதிரி எந்த பேஸ் பாயிண்ட் எனக்கு வேணும் போயிட்டு preview. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா லேட்டரல் ரேடியஸ், ஃபர்ஸ்ட் லிமிட், செகண்ட் லிமிட் ரேடியஸ் இருக்கு. லேட்டரல் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சைடு 4 கார்னர்ஸ், இங்க கார்னர் 4 கார்னர் இருக்குங்களா, இந்த 4 கார்னரோட ஃபில்லட் ரேடியஸ் இது வந்து எனக்கு 6, 8, 10 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த 4 கார்னர்ல இருக்கிற ஃபில்லட். ஃபர்ஸ்ட் லிமிட்ல வந்து இங்க ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து அங்க உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லிமிட் எங்க வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து மேல. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து உங்களுக்கு நீங்க டாப் ரேடியஸ்ல நீங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவன் 10 ரேடியஸ், 20 அந்த மாதிரி டிபெண்ட் அப்பான் திக்னஸ்க்கு ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரேடியஸ். செகண்ட் ரேடியஸ்ல உங்களுக்கு என்னன்னா கீழே, பட் இங்க ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நமக்கு கீழே எந்த சர்ஃபேஸ் இல்லை, அதனால ஃபில்லட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு மோல்டு கேவிட்டில ட்ராப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா 4 பக்கமும் நீங்க டிராஃப்ட் கமாண்ட் போயிட்டு நீங்க ஒரு வாட்டியும் நீங்க டிராஃப்ட் பண்ண வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் ஆங்கிள் ஒரு கமாண்ட் இருக்கும். இதுவும் உங்களுக்கு என்னன்னா டேப்பர் சர்ஃபேஸ் பண்றதுக்காக தான் டிராஃப்ட் ஆங்கிள். இது வந்து பர்டிகுலரா ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க பண்றது. பட் இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 4 சர்ஃபேஸுமே ஆட்டோமேட்டிக்கா அதே செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிரும்னா டிராஃப்ட் சர்ஃபேஸ் இருக்கும். டிராஃப்ட் சர்ஃபேஸ்ல இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இண்டிவிஜுவலா பிரிஞ்சிடும். டிராஃப்ட் தனியா, ஃபில்லட் தனியா பிரிஞ்சிடும். நம்ம டிராஃப்ட் ஃபில்லட்டட் பேட் தான் கமெண்ட் எடுத்தோம். பட் பாத்தீங்கன்னா மாடல் ட்ரீல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் ஆயிடும். டிராஃப்ட் தனியா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிராஃப்ட் தனியா சேஞ்ச் ஆயிடும்.
ஆட்டோமேட்டிக்கா டிராஃப்ட் கமாண்ட்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் ஃபில்லட் போயிடும். இந்த மாதிரி நீங்க தனித்தனியா பண்றதுக்கு டிராஃப்ட் பண்ணி அப்புறம் ஃபில்லட் பண்ணி நீங்க 4 வாட்டி பண்றதுக்கு ஈஸியா 4 சர்ஃபேஸ்ல நீங்க டிராஃப்ட் ஃபில்லட் கமாண்ட்ல போய் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒட்டுக்க ஒரே கமாண்ட்ல வராது, தனித்தனியா உங்களுக்கு கமாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டா சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ ஈவன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டாப் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா டிராஃப்ட் செப்பரேட்டர் ஃபில்லட் யூஸ் பண்ணலாம். இதில் போயிட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். இப்போ 30 டிகிரி. இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் வந்து அப்படியே டேப்பரா வரணும். டேப்பரா வரணும்னா ஜஸ்ட் கோ ஃபார் டிராஃப்ட் ஃபில்லட். எந்த பேஸ் செலக்ட் பண்றீங்க, எங்க இருந்து டேப்பரா போகணும் உங்களுக்கு, நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்றேன். எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு டேப்பரா போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க எனக்கு 5 டிகிரி கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிராஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல நான் நீங்க லேட்டரல் டைமென்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 go for draft filter, select the face, இந்த லிமிட்ஸ் உங்களுக்கு எதை செலக்ட் பண்ணணும்னா பேஸ் பாயிண்ட், இல்ல போயிட்டு லேட்டரல் டைமென்ஷன்ஸ் வந்து நான் ஒரு 5, ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து ஒரு 3, செகண்ட் லிமிட் 3. ஓகே, கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு டைமென்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் வரும். ஈவன் ஹைட் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 30 டிகிரி வேணும், சாரி 30 mm வேணும் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும் டிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டிங்ல நீங்க ஏதாச்சும் டிசைன் பண்றீங்க, மோல்டிங்லனா தனித்தனியாக போக வேண்டாம், ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுலேயே உங்களுக்கு டிராஃப்ட் ஆகி கொடுத்துரும். டிராஃப்ட் ஃபில்லட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இல்லை வந்துடும். இது என்னன்னா டிராஃப்ட் ஃபில்லட் பேட். நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மல்டி பேட். மல்டி பேட் அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டிபிள்ஸா நீங்க ஒரு ஸ்கெட்சஸ் வரைஞ்சு டிஃப்ரெண்ட் திக்னஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்கெட்ச் ட்ரா பண்றேன். இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு எலிப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். இதில் போயிட்டு நான் பேட் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் திக்னஸ் யூனிஃபார்மா வரும். சரி, 20 mm 20 mm யூனிஃபார்மா வருது பேட்ல. பட் நீங்க மல்டி பேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஹைட் வந்து நீங்க வேரியபிள் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு இந்த அப் டு லாஸ்ட் அப் டு நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ண மல்டி பேட்ல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி டைமென்ஷன்ஸ் மட்டும் வேரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் X2ல கிளிக் பண்ணிட்டு எனக்கு இது 10 mm, சாரி இதுல போயிட்டு 10 mm எனக்கு இந்த ரெக்டாங்கிள் வரணும். இப்போ செகண்ட் ஸ்கெட்ச் செலக்ட் பண்றீங்க, அது ஆட்டோமேட்டிக் இந்த ப்ளூ கலர்ல ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து எனக்கு ஒரு 5 mm. அதே மாதிரி அடுத்த எக்ஸ்ட்ரூட் இந்த சர்க்கிள் வந்து எனக்கு 50 mm. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னன்னா வேரியபிள், அதாவது டிஃப்ரெண்ட் ஹைட் ஆஃப் திக்னஸ் நீங்க திருப்பி இப்போ நீங்க போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணும் 3 வாட்டி ட்ரா பண்ணும். இந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு 30க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுவீங்க, பேட் பண்ணுவீங்க, எகெயின் ஒரு எலிப்ஸ் போட்டு 20க்கு, சர்க்கிள் போட்டு 50க்கு, இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஆப்ரேஷன் நீங்க பண்ணணும். பட் இந்த மல்டி பேட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்கெட்ச் வேரியபிள் ஹைட்ல வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பெரிய அட்வான்டேஜ் இன் கேட்ரியால பாத்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி எனக்கு செகண்ட் லிமிட்ஸும் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் லிமிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். இது வந்து டைரக்ஷன் வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்ல வேணுமா இல்ல எந்த ஃபேஸ்ல நீங்க டிரா பண்றீங்க அந்த ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணா பண்ணிக்கலாம். சி லைக் ஃபிளிப். இப்போ நான் செகண்ட் லிமிட், அதாவது எனக்கு அன்சிமெட்ரிக்கா வேணும். இப்போ இந்த ஹைட்ல இருந்து எனக்கு கீழே வந்து ஃபேஸ்ல இருந்து இந்த சர்க்கிள் இப்போ செலக்ட் பண்ணது வந்து ப்ளூ கலர். ஸோ அதில் வந்து எனக்கு 10 mm கீழே ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க 10 mm ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த எலிப்ஸ்ல இருந்து கீழே 50 mm ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா 50 கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் கீழே. பாருங்க
இந்த மாதிரி வேரியபிள் ஹைட் ஒரு பிளேன்ல இருந்து அப்வர்ட்ஸ் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ்லயும் கொடுக்க வேல்யூ கொடுத்துக்கலாம், மைனஸ்லயும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு எனக்கு 20. ஸோ வேரியபிள் ஹைட் சிங்கிள் ஸ்கெட்ச்ல வேரியபிள் ஹைட் கொடுத்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணாலும் தாராளமா பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மல் டு ஸ்கெட்ச்னு ஒன்று இருந்துச்சு. நார்மல் டு ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்குற பேத்துக்கு வந்து அது பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதான் என்னோட ஸ்கெட்ச். இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் போடும். போயிட்டு ஸ்கெட்ச், சாரி பெர்பெண்டிகுலரா எடுக்கணும் பிளைன். ஸோ இந்த பிளைன் எடுத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர், அதான் ஸ்கெட்சுக்கு பெர்பெண்டிகுலர். போயிட்டு இதில் நான் ஸ்ட்ரைட்டாக போடல லைனை, கொஞ்சம் 10 டிகிரி ஒரு ஆங்கிள் போடுறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 or 10 டிகிரி ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு மல்டிபேட், அதில் போயிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியபிள் திக்னஸ் கொடுத்துக்கோங்க. 10, 15, sorry, and 40 depend upon your model. ஓகே, பாருங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இதை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு இந்த லைன் வந்து 20 டிகிரிக்கு நான் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் உங்களுக்கு மூவ் ஆகும். பாருங்க, பிளேனுக்கு ஆக்சுவலாக நான் ட்ரா பண்ண பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு இது ஆங்கிளில் போகணும். இப்போ பாருங்க, இந்த ஆங்கிளில் எனக்கு மூவ் ஆகணும். இந்த லைன் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷன் தகுந்த மாதிரி ஆகும்னா, ஜஸ்ட் நார்மல் டு ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரீவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லைன் டிராவல் பாத் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி போகும். தெரியுதுங்களா? பாருங்க, ஸோ உங்களுக்கு அந்த லைன் பாத் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து அப்படியே கிராஸாக போகும், அந்த பாத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணால் நார்மல் டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் என்னன்னா மல்டி பேட். ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாக்கெட். பாக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம பேட் என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன் தான். அதே ஆப்ஷன்ல உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பேட் போயிட்டு நான் பேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டு இப்போ என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே டைப் தான், நம்ம என்ன பார்த்தோமோ அதே டைப் தான். கோ ஃபார் பாக்கெட் போனா உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கணும். மெட்டீரியல் இருந்து நீங்க ஸ்கெட்ச் பண்ணி ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னா பாக்கெட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பாக்கெட் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் சைடு ரிவர்ஸ் சைடு. இப்போ இதில் போயிட்டு அதர் சைடு கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன ட்ரா பண்ணிருக்கீங்களோ அதே இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்க, இதான் ரிவர்ஸ் சைடு. ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணது இருக்கும், பேலன்ஸ் போயிடும். ஸோ இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் இதில் அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம பிளெயின் வந்து இந்த பிளேனை பேஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஸோ இதை ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு அன்னெசரி பெர்ஃபார்ம் தான் காட்டும். ஸோ நெசசரி இல்லை இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் சைட் சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணிட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும், நம்ம பேட்ல பார்த்த மாதிரியே தான் எல்லாமே. ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் மோர், அதே மாதிரி திக் அண்ட் மெர்ஜ் அண்ட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா பாக்கெட்
யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கெட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும்னா பாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டிராஃப்ட் பாக்கெட் ஃபில்லட்டடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரிமூவ் ஆகணுமோ ஜஸ்ட் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன் எரர் காட்டுது அப்படின்னா டெப்த். ஸோ நம்ம கொடுத்துருக்க திக்னஸ் டோட்டல் 20 mm அல்ல ஃபில்லட் ரேடியஸ் எல்லாம் வந்துன்னா எரர் காட்டுது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து 10 mm சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே 10 mm சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ப்ரீ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணால் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டரல் டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 2, 1 கொடுத்தீங்கன்னா சி ஈவன் நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும் பாருங்க, ஆங்கிள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இல்லை எனக்கு இங்கேருந்து பாட்டம் வந்து பேஸாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அவுட் சைட்லேயே உங்களுக்கு டேப்பராக போகுது அப்படின்னா நீங்கள் வேணுனாலும் இன்சைடில் எனக்கு போகணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க இன்சைடில் உங்களுக்கு டேப்பர் ஆகும். அதுவும் நீங்கள் ட்ரா பண்ண மேலே இந்த ஸ்கெட்ச் கான்ஸ்டண்டாக இருக்கும், அப்படியே கீழே பார்த்த மாதிரி போகும் உங்களுக்கு சைஸ். இல்லை எனக்கு கீழே ஃபிக்ஸ்டாக இருக்கணும், மேலே வேரியபிள் ஆகணும் இந்த ஆங்கிள்லாம் இந்த மாதிரி. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லிமிட். ஸோ இந்த மாதிரி லிமிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிராஃப்ட் ஃபில்லட்டட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் டேப்பராக போயிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயும் மல்டி பாக்கெட் இருக்கு. மல்டி பாக்கெட்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு சர்க்கிள் அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இப்போ அட்டாச் பண்ணி போடுறேன் அப்படின்னா என்ன மீனிங்ல சொல்றேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் எடுத்து நான் இப்படி ட்ரா பண்றேன், ஜாயின் பண்ணி இப்படி ரெண்டுமே செப்பரேட் செக்மெண்ட் தான். பட் இது ஒரு ரெக்டாங்கிள் தனி, அது ஒரு ரெக்டாங்கிள் தனி. பட் இன் பிட்வீன்ல உங்களுக்கு மெர்ஜ் ஆகுது, 2 லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டைம் அந்த கேசஸ் போட்டாலாம் உங்களுக்கு வராது. ஸோ செப்பரேட்டா தான் இருக்கணும். உங்க ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ட்ராப் பண்றீங்க பேட்லயும் சரி பாக்கெட்லயும் சரி ரெண்டுலயுமே உங்களுக்கு லைன் வந்து செப்பரேட்டா தான் இருக்கும், இண்டிவிஜுவல் ஃபீச்சரா இருக்கும். ஸோ போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் அகைன் அதே மாதிரி மல்டி பேட் இல்லை போயிட்டு டிஃப்ரெண்ட் ஹைட் திக்னஸ் 5 இதில் வந்து 5 இன்னொன்று வந்து ஓவரால் திக்னஸ் வந்து 20 கொடுப்பேன். ஓகே கொடுத்துட்டு ப்ரிவ்யூ சி இந்த 20க்கு டோட்டல் திக்னஸ் பிளேட்டுக்கு 20க்கு இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் ஓவரால் ஆயிடுச்சு. இது வந்து 5 mm. ஸோ சிங்கிள் ஸ்கெட்ச்ல நான் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மல்டி பாக்கெட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னன்னா பாக்கெட். சேம் உங்களுக்கு பேட்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தான். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ரிமூவிங் த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பாக்கெட் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு மெட்டீரியல் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேட் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்ன டிராயிங் தான், பெருசுல இல்லை, லைட்டா சின்னதா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈவன் உங்களுக்கு டிராயிங் ஏதாச்சும் போதும் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, டிராயிங் வந்து ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே அதுக்கு மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதான் நம்ம டிராயிங். சார் இப்போ எப்படி ட்ரா பண்ண போனா இது வந்து நீங்க 2 டைப்ஸா ட்ரா பண்ணலாம். பேட் பாக்கெட் 2 கமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாக்கெட்டை 2 கமெண்ட்லயும் நீங்க யூஸ் பண்ணி 2 மெத்தட்ல ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். என்ன ஆயிட்டீங்கன்னா 30 into 20 30 plus 50 60 70. ஓகே 30 into 70க்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி 20க்கு எக்ஸ்ட்ரூட் பேட் பண்ணீங்கன்னா இது ஒரு பீஸ் கிடைச்சிரும். ரெண்டாவது நீங்க மல்டி பேட்ல போயிட்டு இது 2 ட்ரா பண்ணிக்கலாம், இந்த 2 ரெக்டாங்கிள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டோட்டலா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி 30க்கு பாக்கெட் பண்ணி இந்த அவுட்டர் ஸ்கெட்ச் வரைஞ்சு நீங்க அப்படியே பாக்கெட் பண்ணலாம். ஸோ யுவர் விஷ், நீங்க எப்படி வேணா ட்ரா பண்ணலாம். ஸோ என்னோட ஈஸியஸ்ட் மெத்தட் நான் எப்படி சொல்றேன்னா ஜஸ்ட் நீங்க இது 30க்கு ட்ரா பண்ணிட்டு மேல 2 மல்டிபேட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாக்கெட்னா நீங்க டிஃபிகல்ட்டா இருக்கும், கொஞ்சம் இந்த டைமென்ஷன் எடுத்து லைன் ட்ரா பண்ணி டைமென்ஷன் கரெக்டா கொடுக்கணும் பாக்கெட் பண்றதுக்கு இந்த அவுட்டர் ஸ்கெட்ச். ஓகே ஸோ என்னோட கான்செப்ட் படி ஈஸியஸ்ட் மெத்தட், எனக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் எது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டி பேட்ல யூஸ் பண்றது, ரெண்டுமே பேட்ல யூஸ் பண்ற மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா கோ ஃபார் ஸ்கெட்ச், எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 30 50 60 70 into 30.
70. So here 70, enter, and again go for constraint. Here it is 30. Okay, கொடுத்துட்டு ஸோ ஹை திக்னஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 20 நான் கொடுக்குறப்ப. ஓகே, அதே மாதிரி இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து மல்டி பேட் கமாண்ட் இருக்கு, ஸோ நான் அது யூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு இங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் மோடா நான் மாத்திக்கிறேன். மாத்திட்டு ஜஸ்ட் எடுத்துட்டுக்கோங்க. இதுல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா ஸோ இங்க ஒரு ஸோ இந்த கார்னர் பிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெக்டாங்கிள். அகெயின் இந்த கார்னர் பிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ஈவன் நீங்க இதை ட்ரா பண்ணிட்டு மிரர் கூட பண்ணிக்கலாம், பேட் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கெட்சில் ட்ரா பண்ணி. ஸோ நான் அந்த மல்டி பேட் கமாண்ட் எங்கே யூஸ் ஆகும்னு சொல்றதுக்காக நான் உங்களுக்கு இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைமென்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 20, 30. ஓகே, இது வந்து 20 enter and this is 30. Sorry, this is either 30, either 20. ஸோ இங்கே மிஸ்டேக் இருக்கு, இது 20 தான் வரணும், 20 into 20. ஸோ இங்கே டைமென்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க மாடலில், 20 into 20 தான் வரணும். ஸோ ஓவரால் 20 into 20 ஸ்கொயர். அகெயின் இதுவும் 20 into 20 ஸ்கொயர். ஓகே, ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோ கன்ஸ்டன்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ கன்ஸ்டன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே மிஸ் ஆயிருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது நான் வந்து ஃபுல்லி கன்ஸ்டன்ட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கெட்சிலிருந்து வெளியே வாங்க, வெளியே வந்துட்டு கோ ஃபார். ஸோ ரெண்டுமே இது ஒரே திக்னஸ் தான். ஸோ 20, 20, 20 வருது. ஓகே, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்கன்னா இல்லை நான் பேட்லேயே பண்ணலாம்னு நீங்கள் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரே திக்னஸ் தான். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஒரே இது. ஸோ இன்கேஸ் இது வேரியபிள் திக்னஸ் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது 20, இது 30 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு கோ ஃபார் மல்டிபேட். இது வந்து எனக்கு சைஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணது பாருங்க, அது வந்து நான் 13 கொடுக்குறேன். அடுத்த டொமைன் பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரூட் இது வந்து 50 கொடுக்குறேன், இல்லை ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் எனக்கு ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா நீங்க மல்டிபேட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னாலும் இந்த டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க மேல நீங்க ட்ரா பண்ணி பாக்கெட் பண்ணிட்டு திருப்பி இங்க சைட்ல பாக்கெட் பண்ணி இங்க இந்த மாதிரி பாக்கெட் பண்ணணும். பாத்தீங்கன்னா இது 3 ஸ்டெப் வரும் பாக்கெட் பண்றதுல. இன்கேஸ் நீங்க பாக்கெட் கமாண்ட் போய் தான் நான் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ நீங்க இந்த மல்டிபேட் கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னா மல்டி கமாண்டோட அட்வான்டேஜ். அதே ஈக்குவல் திக்னஸ்ல இருக்கு அப்படின்னா ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் திக்னஸ்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே நான் 30 கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க ரெண்டுமே என்னன்னா எனக்கு ஈக்குவல் ரெண்டுமே சர்ஃபேஸும் ஈக்குவல் லென்த் இந்த பிளாக். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் டோட்டலா 30 + 20 50க்கு ஃபுல்லா எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்க பேட் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்கெட்சுக்கு அப்படியே அவுட்டர்ல ட்ராப் பண்ணி பாக்கெட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி.
ஓகே, இது என்னன்னா இன்னைக்கு நம்ம என்ன கமெண்ட் பார்த்தோம்னா பேடும் பாக்கெட். ஸோ ஓகே, இது ரெண்டும் நீங்க மேக்ஸிமம் நீங்க ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஒரு பிளாக்கான ஆப்ஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சர்க்குலர் ஆப்ஜெக்ட் பத்தி அடுத்த வீடியோல நான் போடுறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, பை பை, see you. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க, பார்க்கலாம்.